ஒரு சாதாரண நகை திருட்டுக்காக ஒரு அப்பாவி இளைஞரை அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த காவல்துறை. குடிக்க தண்ணி கூட கொடுக்காம வாயிலையும் கண்ணிலையும் மிளகாத்தூள தூவி நெஞ்சில ஏறி மிதிச்சு பிளாஸ்டிக் பைப்பாலையும் இரும்பு ராடாலையும் அவர் தலையிலே அடிச்சு நெஞ்சு மேல ஏறி மிதிச்சு ரத்தம் வர அளவுக்கு கொண்டிருக்கு இந்த போலீஸ். உடல் ரீதியா பயங்கரமான சித்திரவதை செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடல்ல 18 இடங்கள்ல பெரிய அளவுல காயம் இருப்பதாக பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. அஜித் குமாரோட மண்டை ஓடு தொடங்கி கை, முதுகு, கால்கள், பாதம் வரைக்கும் கடுமையான காயங்கள் இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உடல்ல வெளிப்புற மட்டுமல்லாம உட்புறங்களிலே ரத்த கசிவு ஏற்பட்டு காயங்கள் ஏற்பதா தெரிய வந்திருக்கு. அஜித் குமாரோட கழுத்து பகுதியில அதிகமா அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பரிசோதனை எப்போதுமே சாதாரணமா 1 மணி நேரத்திலே முடிஞ்சும். ஆனா இவருடைய உடலை மட்டும் 5 மணி நேரத்துக்கு மேல பரிசோதனை செஞ்சிருக்காங்க. எத்தனையோ பெரிய பெரிய தப்பு செஞ்சுட்டு சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு சாதாரண காவலாளிய நகை திருட்டுக்காக இப்படி அடிச்சே கொண்டு இருக்கு இந்த காவல்துறை. நகையை கூட கண்டுபிடிச்சிடலாம், திருப்பி கொடுத்துடலாம். ஆனா ஒரு அப்பாவியோட உயிர் திரும்ப வருமா? இந்த காவல்துறையால அப்பாவி இளைஞன் கொல்லப்பட்டதை பத்தி கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.